ஔவை நடராஜன் அவர்களால் பேசி புகழப்பட்டு வாழ்க்கையில் தன் பெயரை வரலாற்று ஏடுகளில் குறித்து கொண்டவர்கள் உண்டு. சிலர் பேசுவதால் புகழ் பெறுவார்கள், சிலர் பேசப்படுவதால் புகழ் பெறுவார்கள். யார் பேசி யார் புகழ் பெறுவது அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஔவை நடராஜன் அவர்களால் புகழ் பெற்று வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் நிறைய பேர். அதனால்தான் அவரை சொல் அறம் காத்த செம்மல் என்று அழைக்கிறோம். சொல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கவனமா பேசணும். சில பேர் பேசுவாங்க, இப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். கிளாஸ்ல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். காலில் அடிபட்டுருச்சு. வாத்தியார் வந்து கேட்டார், நல்லா தானடா உட்காந்துருந்த, எதுக்குடா விழுந்த? அடிபட்டுருச்சுல்ல, காலில் வலிக்குதில்ல. பையன் சொன்னான், ஆமாம் அடிபட்டுருச்சு, காலில் வலிக்குது. உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சுல்ல, அதை விட இது பரவாயில்லன்ட்டான். சில பேர் பேசுனா எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் வலிக்கும், உட்காரவே முடியாது. ஔவை இருக்கார்ல, அவர் பேசுனா மரணப்படுக்கையில் இருக்கின்றவன் கூட தன் வலியை மறந்து அந்த வார்த்தையை ரசிப்பான். அந்த ரசனைக்குரிய சிந்தனை, அந்த ரசனைக்குரிய பேச்சு ஔவை. ஔவையார நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெறும் புகழ் தானா? அவருக்கு கோபம் வராதா? அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, யாருமே முன்னால் நிற்க முடியாது. அவர் உடம்பு அசையாது, நான் அசையும். நான் அசைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி சார், மாண்புமிகு ரங்கசாமி ஐயா, அவர் தலைமை ஏற்பதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நடுவர் ஔவை நடராஜன் நடுவர், 2 பேச்சாளர்கள். தலைப்பு என்ன தெரியுமா? கும்பகர்ணன் குற்றவாளி, வழக்காடு மன்றம். ஆனால் தொடங்கி வைக்க வேண்டியது ரங்கசாமி ஐயா. அவர் வரல. நிகழ்ச்சியை அமைப்பாளர் தொடங்க மாட்டேங்கிறார். இல்லை, முதலமைச்சர் வந்துட்டோம், அப்புறமா தொடங்கலாம். 6 மணிலேருந்து ஐயா உட்காந்துருக்கார். 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. ஐயா உட்காந்துட்டே இருந்தார். அப்புறமா என்ன பண்ணார், ரங்கசாமி ஐயா வந்தார். ஐயா வந்து நிகழ்ச்சியை தொடங்கிட்டார். தொடங்கி முடித்த உடனே ஔவை நடராஜன் ஐயா மேடைக்கு கூப்பிடுறாங்க. ஐயா மேடைக்கு போனார், மேடையில் உட்கார்ந்தார். வணக்கம், இதுதான் நான் ஔவை அவர்களை ரௌத்ரமாக பார்த்த அந்த காட்சி. போறார், உட்கார்ந்தார். ஆரம்பிக்கலாமா? வழக்கு என்னப்பா? இங்க கவனிச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம். என்னப்பா தலைப்பு? கும்பகர்ணன் குற்றவாளி. வழக்கு வை. பேரன் வழக்கு வை. பேரன்பிற்கும் பெருமை. வழக்கு வை. ஐயா வழக்கு வைப்பா. கும்பகர்ணன் குற்றவாளி. உட்காரு. போமா, போய் வழக்க மறுத்துருங்க.
ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? மறுக்கிறேன். போங்க. பேரன்பிற்கும் வழக்கை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறேன். கும்பகர்ணன் குற்றவாளி இல்லை என்று வழக்கை மறுக்கிறேன். உட்காருங்க. ஆகவே கும்பகர்ணன் குற்றவாளி இல்லை என்று மன்றம் தீர்ப்பளிக்கிறது. நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டார். இதுதான் அவை. மரபையும் மீறல, மரபை மீறியவர்களுக்கு பதிலும் சொல்லிவிட்டு. தமிழ் சான்றோர், தமிழ் சான்றோருக்கு கோபம் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா காலம் இருக்குல்ல, காலத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க கடந்தே போக முடியாது. காலத்தை ஃப்ரீஸ் பண்ற சொல் அறம் காத்த செம்மல் அவ்வை. நான் கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கேன். சொல் எப்படி வரணும் அப்படின்னா, சூடா வரணுமா, வேகமா வரணுமா, அம்பு மாதிரி வரணுமா? சரி, அம்பு எப்படி வரணும்? சொல் மாதிரி வரணுமா, சூடா வரணுமா, வேகமா வரணுமா? சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். இதுதான் ஔவையார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். சான்றோர் யார்? பெருங்கவிக்கு உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் வீரமணி ஐயா உட்கார்ந்துருக்கார். யார் சான்றோர்? நான் சொல்லட்டுமா யார் சான்றோர்னு? என் புத்திக்கு தெரிஞ்ச அளவில் சொல்றேன். மற்றவர்களை வியக்க வைப்பவன் சான்றோர். தமிழ் மரபு என்ன சொல்லுது தெரியுமா? பெரியோரை வியத்தலும் இளமேன்னு சொல்லுது. ஏன் பெரியோரை வியத்தலும் இளமேன் ஏன் சொல்லுது தெரியுமா? அதுக்கு பரிமேலழகர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்வார். நீ வியக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை, அதனால் அவர்களை வியக்க அவசியம் இல்லை. அவர்கள் பெரியோர்களாக இருப்பதற்காகவே இருக்கிறார்கள். பெரியோரை வியத்தலும் இளமே. ஆனால் ஔவை ஐயாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் வியக்காமல் இருக்கவே முடியவில்லை. சிற்பி பாலசுப்ரமணியம்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு. அம்மி கொத்த சிற்பி தேவையில்லை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னதாக சொல்வார்கள். அது சிற்பி பாலசுப்ரமணியம்க்கு சொன்னது தான். அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுத போகும்பொழுது இளையராஜா அவர்கள் சிற்பி ஐயா எழுதிய பாடலை திருத்தம் பண்ணியிருக்கார். சிற்பி ஐயா கோச்சிக்கிட்டு இளையராஜாக்கு பாட்டு எழுதுறதுக்கு முடியாமல் வந்துட்டார். அப்போதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சிற்பி ஐயா அவனுடைய இந்த சம்பவத்தை நினைத்து சினிமா பாட்டுக்கு நீ ஆள் இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட சொல்தான் அம்மி கொத்த சிற்பி தேவையில்லை. சிற்பி ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர், பெரிய படைப்பாளர். நம்முடைய ஔவை ஐயாவால் மிகுந்த மரியாதைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்கார். அவர் கட்டுரை எழுதுறாருங்க ஐயாவை பற்றி. நான் ரொம்ப வியந்தேன் அந்த கட்டுரையை படித்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஏற்படுத்துகிற சிறிய அசைவு இருக்குல்ல, அது மரணம் வரைக்கும் நினைவில் நிற்கும். அப்படிப்பட்ட அசைவை ஏற்படுத்தணும். நான் இன்னைக்கு இங்கே பேசிட்டு இருக்கிறேன்ல, அருள் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டார் என்கிட்ட. அம்மா இதான் நீ வர ஃபஸ்ட்டு டைமான்னு கேட்டார். ஆமா அண்ணன், ஃபஸ்ட்டாக வரேன். இதுக்கு முன்னால் நீ வந்தது இல்லையாம்மா? வந்ததில்லைண்ண. ஆச்சரியமாக பார்த்தார் என்ன. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம் ஔவை ஐயாவுக்கு நான் ஏகலைவன். ஔவை ஐயா எனக்கு டைரக்டாக பாடம் நடத்துறது கிடையாது. ஆனால் ஔவை ஐயாவை பார்த்து கற்றுக்கொண்டவள் நான். ஆனால் டைரக்டாக அவர் எப்பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார்களோ என்னுடைய டைமென்ஷன் மாறிச்சு.
ஒரு பாட்டை எப்படி பார்க்கணும், சபையில் நின்று எப்படி பேசணும், எது பேசக்கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தவர் அவை ஐயா. அண்ணன் அருள் இருக்கார் இல்லையா, சம வயதுன்னு சொல்ல மாட்டேன், என்னை விட வயது கொஞ்சம் மூப்பு, கொஞ்சம். நான் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக நான் +2ங்க, +2 படிக்கும் பொழுதே அந்த பாப்பா நல்லா பேசுறா, அவளை நம்ம கொண்டு வரணும்னு பேசின ஒரு குரல் அவையர். அந்த பரம்பரையே அப்படிதான். துரைசாமி ஐயாலிருந்து, அவை நடராஜன்லிருந்து, அவை அருளிலிருந்து, அது ஒரு பரம்பரை கண்ணி. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த அற்புதமான சொத்து அந்த பரம்பரை. இந்த பரம்பரையினுடைய ஒரு கண்ணியா இருக்கிறார். அடுத்தது யாராவது ஒரு பொறுப்பெடுக்கணும், அந்த நிலையில ஒருத்தர் பொறுப்பெடுத்தாக்கணும். பாருங்க, அவை நடராஜன் அவர்கள் சான்றோராக இருக்கிறார், காலத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கார். அவை நடராஜன் ஐயா போல் யாராலும் பேச முடியாது, மிமிக்ரி கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொல் வளம் மிமிக்ரி பண்றவனுக்கு வராது. எந்த டைலாக் கொடுத்தாலும் பேசிடலாங்கிற மாதிரி இல்லை. அவை ஐயாவனுடைய, அவை நடராஜன் ஐயாவனுடைய சிந்தனை எப்படி அந்த அறத்தை காத்து நிற்குதுன்றதுக்காக சிற்பி ஐயாவை நான் கையில் எடுத்தேன். பெரிய மாநாடு, கலைஞர் அப்போ சீஃப் மினிஸ்டர், அவர் எழுதுறார் கட்டுரையில், ஒரு கவிதை பாடி இருக்கார். கவிதையில் நான் இதை வெளிப்படையாக சொல்லி அப்படி விட்டுறேன், நீங்கள் அவை ஐயாவை பற்றி யோசிச்சுக்கோங்க, எந்த மாதிரியான ஆளுமை இவர் அப்படின்னு. அவர் கவிதையில் கலைஞருக்கு எதிர்த்து ஒரு சொல்லி இருப்பதாக எல்லோரும் கருதினார்கள். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியதாக இருந்த கலைஞருடைய வரவு தடைப்பட்டது. வரல, கலைஞர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவை ஐயா போய் என்ன பேசினாருன்னு தெரியல, கலைஞர் ஐயா வந்துட்டார். எப்படிங்க, என்னங்க பேசியிருப்பார், என்ன அறம் பேசியிருப்பார்? ஒரு மனிதனை என்னன்னு சொல்லி அந்த இடத்துல 2 நிலைகளும் யாரையும் தாழாமல் அப்படி தூக்கி பிடிச்சிருப்பார். சிற்பியையும் தாழ விடவில்லை, கலைஞரின் புகழையும் கீழே போகவில்லை. 2 பேரையும் இப்படி தூக்கி நிறுத்தின அந்த சமதளத்தில் நடுநிலைமையை போற்றுகின்ற சான்றாண்மை மிக்கவர் அவை நடராஜன். பகை மூட்டி பார்க்கக்கூடிய உலகத்தில் புகழ் மூட்டி பார்த்தவர். இதே மாதிரி ஒரு சிக்கலை மறுபடியும் பண்ற சிற்பி. அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், ஏதோ கவிதை பாடிட்டாரு, எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா வரமாட்டேன்னு சொல்லிட்டார், புரட்சி தலைவர். இவர் போய் ஏதோ பேசி இருக்கிறார், வந்துட்டார். 2 சம்பவத்தையும் மலர்ல எழுதுறார். சான்றோர்களிடத்தில் பேச தெரிகிறதா நமக்கு? நெருப்பு மாதிரி சான்றோர். அவர் தன்னை சான்றோராக நினைக்கிறாரோ இல்லையோ, சான்றோர் இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற சொல்லை தன்னுடைய அற வாழ்க்கையில் கொண்டிருந்தவர். ஒருபோதும் அவருடைய சொல்லில் அவர் ஒரு மனிதரை கூட அவர் புண்படுத்தியதையோ காயப்படுத்தியதோ கிடையாது. ஆனால் அறம் தாழ்ந்து நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டவும் அவர் ஒருபோதும் தவறியது கிடையாது. மேடையில் கை நடுக்கத்தோடு கால்கள் நடுக்கத்தோடு அமர்ந்திருந்த நிலையில் எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் எழுந்து வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் பேசினார்னா 5000 10,000 பேர் நமக்கு ஆடியன்ஸ்ல இருந்தாலும் அப்படி கட்டி போட்டு அப்படி வச்சிருந்தார். 80 அகவை 82 அகவை அப்படி பேசுவார். 86 அகவை. அந்த வயசுல அப்படி நம்ம பேசுவோமான்னு தெரியாது. சிவசதீஷ், அந்த வயசுல நம்ம இருப்போமான்னு தெரியாது. எப்படி, என்ன எனர்ஜி, எப்படியான சொல்,
நான் இப்படி சொல்றேங்க. வள்ளியம்மாள் காலேஜ்ல 2015 ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. சொன்னா இல்லையா, குரல் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஏன் எனர்ஜி இல்லை, இது உங்க எனர்ஜி. வள்ளியம்மாள் காலேஜ்ல போய் பொம்பளை பிள்ளைங்க கூட்டத்தில் பேசுறார். எனக்கு அப்போதான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையில அருள் அண்ணா பத்தி பேசியதே கிடையாது எங்கேயுமே. ஆனா 2015 பேசியிருக்கார். இவரை பத்தி பேசுறார், பொம்பளை பிள்ளைங்க கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா? எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை. முதலில் எனக்கு மகன் பிறந்தார். ஆனால் ஜோதிடக்காரர்கள் சொன்னார்கள் உனக்கு மகள் தான் பிறப்பாள் என்று. ஆனால் மகன் பிறந்தார். சரி, அடுத்தது நிச்சயமாக மகள் பிறப்பாள் என்று ஜோதிடக்காரர்கள் மறுபடியும் சொன்னார்கள். நான் மருத்துவமனையில் போய் என் மனைவி தாராவை பார்த்த பொழுது பக்கத்திலே ஆண் குழந்தை கிடந்தது. அது பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை என்று சொன்னார்கள். சலிப்போடு நான் இல்லம் திரும்பினேன். அந்த குழந்தைக்கு அருள் என்று பெயர் வைத்தேன். 3வது பெண் குழந்தை பிறப்பார்கள் என்று சொன்னார்கள். 3வது ஆண் குழந்தை தான். பிறகும் ஜோதிடக்காரர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். நான் குழந்தை பெறுவதை நிறுத்திக் கொண்டேன் என்று எழுதுகிறார். அந்த கிரவுட்ல பெண் குழந்தைகளுக்கு அவர் தந்த ஒரு தகவலை நான் சொல்றேன். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எங்க போனாலும் தன்னுணர்ச்சியோடு மக்களுக்கு ஒரு எழுச்சியை தருவது என்னுடைய வேலை. அதை என் பணியாக நான் மேற்கொண்டிருக்கிறேன். இவர் சொன்ன ஒரு இந்த பட்டிமண்டபம், YMCA பட்டிமண்டபத்தில் பேச வரணுங்கிறதுனால தான் படித்தேன். ஆனா இந்த தகவலை என் உயிருள்ள வரைக்கும் நான் மக்களிடத்தில் பரப்பிக்கொண்டே இருப்பேன். என் பேச்சு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த உலகம், ஒவ்வொரு இனமும் ஒரு வரலாறு படைக்கிறது. கிரேக்க வரலாறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் குழந்தைகளே. ஏனென்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசத்தை மேலை நாடுகள் பார்ப்பதே இல்லை. அவர் தந்த தகவல், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா அதுல ஜெண்டர் கிடையாது. ஃபார்ம்ல ஒரு பொதுவாக ஒரு ஃபார்ம் இருந்தால் நமக்கு முதல்ல ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு போட்டுருவோம்ல, கிடையாது. வயது போடுறோம்ல, வயது கிடையாது. இந்த வயது ஆண் பெண் பேதம் இல்லாம தான் வெளிநாடுகளில் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். ஆற்றலுக்கும் பாலினத்திற்கும் தொடர்பில்லை. அதனால் அவர்கள் அதை கேட்பதே இல்லை. ஆனால் நம் நாட்டில் உலகத்தில் எல்லாம் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். நம் வீடுகளில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். அவர் சொல்றார், கிரேக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு. இந்த கிரேக்க வரலாறினுடைய மெல்லிய ஒரு வித்தியாசத்தை சொல்றாருங்க அவர். ஏன் தெரியுமா? அவ்வையை இந்த தலைமுறைக்கு நான் எடுத்துட்டு போனோம்னு சொல்றேன். லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்னு இருக்கு. எந்த ஒரு பாட்டையோ எந்த ஒரு சம்பவத்தையோ எடுத்துக்கொண்டால் அதை அப்படியே பார்க்காமல் அதை லேட்ரல் திங்கிங்ல பார்க்கிறது, அனலிட்டிக்கல் திங்கிங்ல பார்க்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங்ல பார்க்கிறது தான் அவ்வை நடராஜனுடைய ஆகப்பெரிய ஒரு திறமை. நீங்க எது வேணாலும் சொல்லுங்களேன், அதை வித்தியாசமா அவர் யோசிப்பார். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க கிரேக்க வரலாறு. இதுவரைக்கும் நாம யோசிக்காதது. அவர் இருந்த காலத்துல, அவர் இதை பேசிய காலத்து அவர் சொல்றார், திருவள்ளுவர் சிலையை நாம் உட்கார வைத்துதான் பார்த்திருக்கிறோம். கௌதம புத்தர் சிலையை நாம் உட்கார வைத்துதான் பார்த்திருக்கிறோம்.
நீங்கள் எந்த கிரேக்க சிலையையும் பாருங்கள், அது நெற்றியில் ஒரு விரலை பிடித்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். நாடு பிடிக்கின்ற கிரேக்கர்கள் கூட சிலை வடிக்கின்ற பொழுது தன்னுடைய நெற்றியில் ஒற்றை விரலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் சிலைகளாக வடிக்கிறார்கள். அவர்கள் சிந்தித்தபடி இருக்கிறார்கள், அதனால் வரலாறு படைக்கிறார்கள். பெண்களே நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்றார். எங்க கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறார் பாருங்க. ஆண் குதிரையும் பெண் குதிரையும் ஓட விட்டோம்னா ஓட்டப்பந்தயத்துல ஆண் குதிரை பெண் குதிரைக்கு ஈடா ஓட முடியாதான். நான் சொல்கிறேன், இதை வெளியில போய் சொல்லிடாதீங்க, அறிவியல் உண்மை அது. ஆண்களை விட பெண் மூளைக்கு சிந்திக்கும் திறன் அதிகம் என்று பேசுகிறார். ஆனா இந்த பட்டிமன்றத்தில் 4 பெண்கள் தான் இருக்கிறோம். 4 70க்கு சமம் என்று நினைத்தோமோ என்னமோ. அதான் 4 போதும் அல்ல 70க்கு. இப்படி யோசித்து பார்க்கிறேன். அவ்வை நடராஜன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்கிறார், சரி நிகர் சமானம் என்கின்ற சொல்ல அங்க பயன்படுத்துறார். சரி அப்படி இல்லையா, நிகர் அதுவும் இல்லையா, சமானம். ஏன் பாரதி அந்த 3 சொற்களை போட்டான்னு பேசுறார். நான் வியந்து பார்க்கிறேன். எல்லாவற்றிலும் ஒரு நுட்பத்தை பார்ப்பது. இந்த தமிழுக்கு என்ன சுவை என்றால், அதிலே நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க, அந்த சுவையினுடைய ருசியை அறிந்தவர்கள் அப்படி இருக்கிறோம். போதையா ஏன் இந்த மன்றத்திற்கு இளைஞர்கள் வரவில்லை தெரியுமா? நிறைய இளைஞர்கள் வராததுக்கு காரணம், அந்த போதையை நாம் அந்த தலைமுறைக்கு அவ்வை நடராஜன் எப்படி எங்களுக்கு கடத்தினாரோ அப்படி நாங்கள் அவர்களுக்கு கடத்துவதில் தவறி இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுறது. இன்றைக்கு அந்த ருசியை, தமிழினுடைய ருசியை ஒரு ஆற்றொழுக்காக நான் இப்படி சொல்றேன், அது சரியா இருக்கான்னு பாருங்க. நல்லியல்பு, உயர்ந்த நடை, நகைச்சுவை உணர்ச்சி, ஔவையாரின் மொழிக்கு சொல்லுக்கு ஒரு நிறத்தை, ஒரு கவர்ச்சியை, ஒரு உயிர் பண்பை அளித்திருக்கிறார். அவரை இந்த மாதிரி கையை அசைச்சுக்கிட்டே பேசுவார். எனக்கு எங்க அப்பா பேர் வச்சார். ஏன் பேர் வச்சாருன்னு நான் கேட்டேன். நான் அன்னிலிருந்து, நீங்க நம்புனா நம்புங்க, ஔவை அப்பா என்றுதான் நான் அவரை அழைப்பேன். நடராஜன் என்று கூட சொல்ல மாட்டேன், ஔவை அப்பா. எப்போதுல இருந்து தெரியுமா ஔவை அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சேன்? எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார்ல, என் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவிலேயே இசை அரசி பர்வீன் சுல்தானா, பேகம் பர்வீன் சுல்தானா, அவ பேர் தான் உனக்கு வச்சேன்னு சொன்னார். ஔவை அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பர்வீன் சுல்தானா என்றால் என்ன பொருள்? அப்படிதான் சொல்வார். பர்வீன் என்றால் அரபியில் ஒரு பொருள் உண்டு, பாரசீகத்தில் ஒரு பொருள் உண்டு. அரபியில் சொர்க்கத்தின் மலர் என்று பெயர், பொருள். பாரசீகத்தில் 7 நட்சத்திரங்களின் கூட்டம் என்று பொருள். சுல்தானா என்றால் அரசி என்று அர்த்தம். அரபிய மரபில் வந்தவள் இல்லை இந்த தமிழ் மகள், பாரசீக மரபில் வந்தவள் என்பதனால் நட்சத்திரங்களின் அரசி என்பது இவள் பெயரின் பொருள். அன்னிலிருந்து எனக்கு அவர் ஔவை அப்பா ஆனார். என் பெயருக்கு பொருள் சொன்னார். நீங்கள் எந்த சொல்லை கொண்டு போய் அவரிடத்தில் சொன்னாலும், எந்த நிகழ்ச்சிக்கு அவரை பேசுவதற்கு அழைத்தாலும், அந்த நிகழ்ச்சியை பற்றி, அந்த மனிதர்களை பற்றிய வரலாறை தெரிந்து படித்து வந்து அதை சபையில் பேசுவார். யாராக இருந்தாலும் எப்படித்தான் அவருக்கு அந்த குறிப்பு கிடைக்குதுன்னு தெரியல. காலிப்னு ஒரு கவிஞன் இருந்தான். எங்க அப்பா ஒரு கவிதை பைத்தியம், அவரே ஒரு கவிஞர் தான், ரொம்ப கவிதை பிரியர் அவர்.
என்னுடைய முதல் அண்ணனுக்கு காலிப்னு தான் பேர் வச்சார். அந்த காலிப் என்ன பண்ணுவாரா, அந்த ஒரிஜினல் மிர்சா காலிப் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாராம் தள்ளாடிக்கிட்டு. அவங்க மனைவி தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, மனைவி எழுப்புவாராம். எழுப்பி மேலே துப்பட்டா போட்டிருப்பாங்கல்ல, அந்த துப்பட்டாவை எழுப்பாராம். உட்காந்து ஒரு கவிதை சொல்லுவாராம். கவிதை சொல்லி ஒரு முடிச்சு போட்டு அதில் ஒரு அப்படின்னு ஊதி ஒரு முடிச்சு போட்டுருவாராம். அப்படி அவள் துப்பட்டா முழுக்க முடிச்சுகள் இருக்குமா. நம்ம நினைவுக்கு முடிச்சு போட்டுக்குவோம் தெரியுமா, மறக்கக்கூடாதுங்க. அப்படி முடிச்சு போட்டுக்குவாராம் காலிப். முடிச்சு போட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மனைவி கிட்ட இந்த துப்பட்டா வாங்கி ஃபுல் போதையில் அவர் ஊதுனது எடுத்து ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து ஒவ்வொரு கவிதையா எழுதுவாராம். இது காலிப். எங்கிருந்து வந்தது அந்த நினைவாற்றல்? எங்கே வைத்திருந்தார்கள் இவர்கள் எல்லாம்? நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். எப்பொழுது அவ்வையை அப்பா பேசுகின்ற பொழுதும் கையிலே ஒரு குறிப்பு கூட இல்லாமல் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஒரு பெருங்கட்டுரையை சேர்த்து மிகப்பெரிய புத்தகமாக்குகின்ற அளவிற்கு அவர் பேசியதை நான் இளமையில் இருந்து கேட்டு ரசித்திருக்கிறேன். அவ்வளவு வாசிப்பு, வாசித்தபடி வாசித்தபடி வாசித்தபடியே இருந்தவர். வெறும் பேச்சு, அவர் ஒன்றும் எழுதவில்லை, வெறும் பேச்சு. ஓஷோ கூட தான் வெறும் பேச்சு, அவர் கூட தான் எதையும் எழுதல. அவர் பேசியது தானே புத்தகங்கள். அவ்வை ஐயா பேசியது எல்லாம் தான் இந்த தமிழ் உலகத்திற்கு அவர் தந்துவிட்டு போன ஆகப்பெரிய பேரிலக்கியங்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆவணப்படுத்தி இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். குரல் வழியிலே அவருடைய பேச்சுகள் நிறைய பதிவாக இல்லை. அந்த பதிவுகள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்கள் தந்தைதானே என்று இரத்த வழி உறவாக நினைக்காமல் தமிழ் வழியாக சான்றோராக இருக்கக்கூடிய ஒரு பெரும் தமிழ் சான்றோரனுடைய அத்தனை குரல் பதிவுகள் எங்கிருந்தாலும் அதை ஆவணப்படுத்தி தமிழ் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரிடத்தில் நான் ஒரு தமிழ் மாணவியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். டிஜிட்டல் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இருக்கும், அங்கங்கே இருக்கும்.